என்கிட்ட ஒரு தம்பி டவுட் கேட்டாப்புல, ப்ரோ என்னோட ரிசல்ட் ஃபுல்லாகவே WH1ன்னு இருக்கு அப்படின்னு, நான் ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் கிரேட் அப்படின்னு கேட்டாப்புல. இல்லை ப்ரோ WH1னா மால் ப்ராக்டிஸ் பிட் அடிச்சு மாட்டிக்கினியா அப்படின்னு கேட்டேன். இல்லை ப்ரோ என் காலேஜில் கேட்டால் வந்து பக்காக இருக்கும், வந்து இதுமாரி 35 பேருக்கு வந்திருக்கு, அப்போ என்னையா 35 பேரும் பிட் அடிச்சிங்களா அப்படின்னு கேட்டான். இல்லை ப்ரோ என்னன்னு தெரியல, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னாப்புல. அதான் வந்து, ஏய் அக்கா யூனிவர்சிட்டியே எச்சகால வேலை பார்க்கறது எங்கேயா போய் நாண்டுக்கிட்டு சாவலாம்டா. அதில் என்ன உனக்கு ஒரு சுகம் என்ன கதைன்னு எனக்கு ஒன்றும் தெரில. ஆனால் நிஜமா அந்த அந்த ப்ரோ வந்து பொய் சொல்கிறாப்லையா என்னன்னு தெரில, இல்லை அந்த அக்கா யூனிவர்சிட்டியோட லீலையான்னு தெரில. இது ஒன்று நீ ரிசல்ட்டை விட்டதே வந்து ஒரு லட்சம் பிரச்சனை அதில், அதுலேயும் உலகத்து பிரச்சனை இருக்குது. என்னதான் உனக்கு ப்ராப்ளம் நான் கேட்குறேன். எதுனா ஒன்றாவது உருப்படியே நீ அனுப்பியிருக்கியா நான் கேட்குறேன். அந்த ரிசல்ட்டே நான்லாம் பார்க்கல, எனக்குலாம் குரூப்பில் காலேஜ் குரூப்பில் வருது. நான் என்ன கேட்குறேன், அக்கா யூனிவர்சிட்டியே நீ இருக்கிறது நீங்கள் நாண்டுட்டு தொங்கலாம்டா. இதான் வந்து WHனா என்னன்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, அவங்களுக்கான பதில் தான். WHனா மால் ப்ராக்டிஸு, அது என்னன்னு கேட்டு உங்கள் காலேஜில் கிளியர் பண்ணிக்கிங்க. ஒரிஜினலாகவே நீ மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா நான் எதுவும் பண்ண முடியாதுங்க ஐயா. இதுதான் மேட்ரு, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது WH1 வாங்கணும், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள்.